இப்பதினை பார்த்து கொண்டு இருக்கும் கன்னிராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கண்ணமங்கலம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதில் காண இருப்பது ஆங்கில மாத பலன் வரிசையில் ஜூலை மாத பலன்கள். என்னென்ன பலாபலன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது, என்னென்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, கிரகங்கள் என்ன சொல்கிறது, வாருங்கள் விரிவாக பார்ப்போம். இந்த மாதம் ஜூலை மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆன்மீக பயணம், அந்த கோயிலுக்கு போகலாமா, இந்த கோயிலுக்கு போயிடலாமன்ற எண்ணெல்லாம் தோன்றும். குடும்பத்தில் கொஞ்சம் பற்று குறைந்து கோயிலுக்குள்ளே சென்று வரலாமா அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் உங்களுக்கு தூண்டும். அதனால் ஒரு தைரியமும் உற்சாகமும் பெருகும், மனசுக்குள்ள ஒரு தெம்பும் ஏற்படும். குடும்பத்தில் ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை, பெயர் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப தலைவர்களுக்கும் தெய்வ பக்தி இந்த மாதத்தில் கூடும். போகாத கோயிலுக்கெல்லாம் அந்த மாதம் சென்று வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வரலாம். செல்வம், கையிருப்பு பெருகும், உயரும், பேங்க் பேலன்ஸ் உயரும். பொருள் வாங்கின யோகமாக காட்டுது. இந்த மாதத்தில் ஏதாவது வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கிட்டு வருவீங்க, நகையோ இல்லை பொருளோ இல்லை ஒரு வண்டியோ ஸ்கூட்டியோ ஏதோ ஒரு பொருள் வாங்குகிற யோகம் இந்த மாதத்தில் சிம்மராசி அன்பர்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, சிம்மராசி அன்பர்கள் உங்கள் ராசிக்கு 7ல் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். அதனால் கணவன் மனைக்குள்ளே ஒரு பிரச்சனையை கொடுத்துடுவார், சண்டை சச்சரவு மூட்டி விட்டுடுவார். இருந்தாலும் குரு பார்வையில் அங்கே அங்கிறதுனால பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. சண்டை போட்டாலும் உடனே பழைய மறந்துட்டு பேசுவீங்க, பழகுவீங்க. அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற தொழிலாம் அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைலாம் போகும், அப்புறம் முடிவுக்கு வந்துவிடும். புதுசாக எதுவும் பார்ட்னர் தொழில் மட்டும் தொடங்காதீங்க. இருக்கிற தொழிலை அப்படியே டெவலப் பண்ணுங்க. உங்களுக்கு கூட அந்த மன கஷ்டங்கள்லாம் விலகி தொழில் நல்லா நடக்கிறதான வாய்ப்பு இருக்கிறது. திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கிற சிம்ம ராசி பெண்களுக்கு இந்த மாதம் ஒரு அரசு வேலையில் உள்ள மாப்பிள்ளை கண்டிப்பாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் மனசு பிடிச்ச மாப்பிள்ளை இந்த மாதம் அமையும். அதே மாதிரி சிம்மராசி ஆண் பிள்ளைகளுக்கும் வேலையில் ஒரு பொண்ணு இந்த மாதத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பேச்சுவார்த்தை முறை இந்த மாதம் நடந்து ஒரு சுபகாரியத்துக்கான அக்ரிமெண்ட் போடலாம். நீங்கள் நிச்சயம் பண்ணி வைக்கலாம். திருமணம் நீங்கள் பொண்ணை செய்யலாம், ஆனால் நிச்சயம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. அதனால் சுபகாரியம் உங்களுக்கு வீட்டில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. வீடு வாங்க, இடம் வாங்க அப்படின்னு நினச்சிருக்கிறீங்களா? கண்டிப்பாக இடம் வாங்கலாம். ரொம்ப நாளாக வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஒரு வீடு வாங்கணும் கனவு இருந்தாக்கா அந்த மாதம் அது கட்டத்துக்குலாம் யோகம் இருக்குது. இந்த ஆனி மாதத்தில் வீடு நீங்கள் கட்டத்துக்கெலாம் யோகம் நல்லா இருக்குது. பூஜை போட்டு தொடங்கலாம், இல்லை கட்டின வீட்டை வாங்கலாம், ஒரு புதிய தொழில் தொடங்கலாம். அனைத்துக்குமே இந்த ஜூலையில் ஒரு சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய வருமானம் பெருகும். அரசு வேலைக்கு ஏதாவது பரீட்சை எழுதினாலும் ஜூலை மாதத்தில் எழுதுறவங்க நல்லா எழுதுவாங்க. ரிசல்ட் எதிர்பார்த்துருக்கலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுடைய அரசாங்கத்தில் மேல் அதிகாரிகள் சப்போர்ட்டாக இருப்பாங்க, கூட பணிபுரிகளும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைந்தாலும் உதவி கிடைக்கும், கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அரசாங்கத்தால் சரி, அரசியல்வாதியாலும் சரி, உங்களுக்கு ஒரு ஆதாயம் கண்டிப்பாக இருக்கிறது. அரசியல் இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப ஒரு சைனிங்கான எதிர்காலம் தெரியுது. புதிய பதவி, ஒரு புதிய பொறுப்பு, கட்சிக்காக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு அமையும். கட்சியில் உங்களுக்கு எதிர்காலமும் புதுசாக சேரவங்களுக்கு ஒரு எதிர்காலம் நல்லா இருக்குது. உங்கள் ராசிக்கு 8ல் சனி பகவான் இருப்பது ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்காது. அதனால் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பெட்டில் இருந்தவங்க கூட நல்லா வீட்டுக்கு வந்துடுவாங்க. இல்லை யாராவது பெட்டில் இருந்தாலும் அவங்கள நீங்கள் பார்க்கறதுக்கான போக வேண்டிய சூழ்நிலைலாம் ஏற்படும். உறவினர் ஹாஸ்பிட்டல் இருப்பது, போய் பார்த்து வருவது, அது மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் கால் எடுத்து வைக்கிற ஒரு இதெல்லாம் காட்டுது. நம்ம ஜாதகத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ராசிக்கு 10ல் சுக்கிரன் இருக்கிறார். தொழில் பெண்களால் ஒரு ஆதாயம், தொழிலாளர் நீங்கள் வேலை செய்கிறதுக்கு பெண்களால் ஒரு ஆதாயம் கண்டிப்பாக இருக்குது. பெண் நிறுவனத்தில் பெண்களை நீங்கள் வேலைக்கு நிறைய எடுக்க வேண்டி வரும். மனைவி மூலம் ஒரு ஆதாயம். சிம்மராசனுக்கு மனைவி மூலம் ஒரு அக்கா, தங்கச்சி, அம்மா, இது மாதிரி பெண்களாக ஒரு ஆதாயம் காட்டுது, பயன்படுத்தி கொள்ளலாம். வருமானம் தொழில் மூலம் நல்லா பெருகும்.
குறிப்பாக ஜவுளி கடை, நகை கடை, ஸ்வீட் கடை, இந்த மாதிரி கடையில் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அமோகமாக சிறப்பாக இருக்குது. போன மாதத்தோட இந்த மாதம் பல மடங்கு லாபம், லட்சம் லாபம் இருக்குது. கோடி வந்து பல கோடியும் தொழில் இருக்கிறது. அதே போல் வந்து வீடு கட்டும் தொழில் செய்பவர்களுக்கு, கான்ட்ராக்ட் பில்டிங் செய்பவர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அதே போல் இந்த என்னது கலைத்துறை சொல்லக்கூடிய சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு, ஒரு கேமராமேன், எடிட்டிங், பாட்டு எழுதுகிறவங்க, கதை எழுதுகிறவங்க, டைரக்டருங்க, அந்த துறையில் நடிப்பு, நடிகர், நகைச்சுவையாளர்களுக்கு குறிப்பாக நகைச்சுவை ரொம்ப டாப்பாக இருக்குது. ஸோ கலைத்துறை, பரதநாட்டியம், எந்த துறையிலாக இருக்கட்டும் அந்தந்த துறையில் அவங்களோட தனித்திறமை காட்டுற அளவுக்கும் ஒரு மதிப்பு, மரியாதை உங்களுக்கு உயர்கிறது. நல்லா பேரும் புகழும் இந்த மாதம், ஜூலை மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வந்து பெண்களுடைய யாராவது புதுசாக காதலில் விழுவீங்க, லவ் பண்ணுகிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகும். ஒரு சிலர் மட்டும் ஃபெயிலியர் ஆகும். வருத்தப்பட வேண்டாம். கனவு போல் நினைத்து விட்டுவிடுங்கள். ஆகவே காதல் செய்பவர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. ராசிக்கு உங்கள் ராசிக்கு 11 குரு சூரியன் இருக்கிறார். 17 பிறகு சூரியன் ராசி 12 வந்து விடுவார். உங்கள் ராசிக்கு அரசாங்கத்திலும் அப்பாவிலும் பூர்வீக சொத்தாலும் இந்த தடைகளை விலகி ஒரு ஆதாயம், அனுகூலம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் எவ்வளவோ அவமானப்பட்டு, கஷ்டப்பட்டு, நஷ்டப்பட்டு வாழ்க்கை போராடி ஜெயிச்சு வந்துட்டு இருக்கிற நீங்கள் இனிமேலும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் உங்கள் ஆண்டவன் இனிமேல் உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார். நீ நடந்து போகிறது பாதை இல்லைன்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு எதிர்காலம் தெரியலன்னு கண்ணுக்கு தெரியலேன்னு எதிர்பட வேண்டாம். நீங்கள் போக போக வெளிச்சம் உண்டாகும். போக போக நடக்க நடக்க பாதை உருவாகிடும். அதே வந்து நம்பிக்கைத்தான வாழ்க்கை. நம்பிக்கையோடு காட்டுக்கு ராஜா மாதிரி, சிங்கம் மாதிரி காட்டுக்கு யார் ராஜா? சிங்கம். அதுபோல் நீங்கள் ஊருக்கும், வீட்டுக்கும், நாட்டுக்கும் நீங்கள் தான் ராஜா. உங்களை யாரும் ஒன்றும் முடியாது. 4 பேர் நீங்கள் தான் தலைவர். அதை அப்படியே பக்கமாக மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படியே கடைப்பிடிங்க. கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாத்துக்குமே வெற்றி கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்தோம்னாக்க தொட்டது தொடங்கத்துக்கு நல்ல நல்ல வாய்ப்பெலாம் இருக்குது. குடும்பம் கணபதி வழிபடுங்க. நீங்கள் இந்த மாதம் பூராமே கணபதி வழிபட உங்கள் வாழ்க்கையிலும் சரி நல்ல ஒரு ஏற்றம் தரும். வெளிநாடு யாராவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? வேலைக்கு போகணும், இல்லை வெளிநாட்டில் நண்பர்கள் யாராவது உதவி செய்வாங்களா? இல்லை வெளிநாட்டில் ஏதாவது பணம் வர வேண்டியிருக்குதா? இப்படி ஏதாவது எதிர்பார்த்துங்களா? வெளிநாட்டு ஆதாயமோ, இல்லை வெளிநாடு தேடி வேலைக்கு போகிறவங்களுக்கும், இல்லை வெளிநாடு தேடி படிக்க போகிறவங்களுக்கும், டாக்டர், இன்ஜினியரிங் படிக்க போகிறவங்களுக்கு வெளிநாட்டுக்கு, இதெல்லாமே இந்த மாதம், ஜூலை மாதம் அற்புதமாகும், அருமையாக இருக்குது நண்பர்களே. அதனால் வந்து அதை பயன்படுத்திக்கங்க. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசி சகோதர சகோதரிகளே, நீங்கள் நல்லதே நினைங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். வீட்டில் யாராவது செய்யணுங்கன்னா வச்சுட்டு இருப்பாங்களா? ஒரே போராட்டமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் வருத்தப்பட வேண்டாம். அதுக்கெல்லாம் எதுவும் இருக்குல்ல. உங்கள் எண்ணம் தான் அது, மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் தான், பிரம்முக்கு தான் தோணே தவிர மற்றபடி எதுவும் அது மேலே கிடையாது. ஆனால் கண்டிஸ்ட் மட்டும் நிறைய இருக்குது. உங்களுக்கு என்ன, அவனுக்கு என்ன, அவளுக்கு என்னன்ற மாதிரி உங்கள் குடும்பத்தில் வந்து கண்டிஸ்ட் மேலோங்கி நிற்கிது. அதுக்கு மட்டும் நீங்கள் திருஷ்டி சுற்றி போட்டுக்குங்க. பொதுவாக வந்து பிரதோஷம் சிவ வழிபாடு செய்து வாருங்கள். பிரதோஷம் வளர்பிறை பிரதோஷம் பண்ணாலும் சரி, இல்லை தேய்பிறை பிரதோஷம் பண்ணாலும் சரி, பிரதோஷம் அன்றைக்கி போயிட்டு அந்த அபிஷேகம் பண்ணுற நீர் வெளியே வந்து தொட்டி தங்கி நிற்கிது பாருங்கள். அது வாட்டர் கேனில், காலி வாட்டர் கேனில் அந்த அபிஷேக தண்ணி வெளியே வரதை குடிச்சின்னு வந்து வீடு முழுக்க தெளிங்க. வீட்டுக்கு நபர் மேலே தலையில் தெளிச்சுக்குங்க. உங்களை பிடிச்ச பீடை கெட்டது எல்லாம் விலகி போய்விடும். அதனால் நீங்கள் அதை மட்டும் செய்து உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதே நடக்க, குலதெய்வம் அருளால் உங்களுக்கு நல்லது நடக்க வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.